Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 11th காமர்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025 கான இம்பார்ட்டன்ட்டான டீடைல் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ மொத்தம் நமக்கு 7 5 மார்க் கொஷின்ஸ் வரும். இதில் நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக 7 5 மார்க் கொஷின்ஸுமே இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே, இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்கிறேன், மறக்காம நோட் பண்ணிக்கிறங்க. இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. சாப்டர் 1ல வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தின் பல்வேறு தடைகள். எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு, பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. சாப்டர் 2ல கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழில் மற்றும் சிறப்பு தொழில் ஓர் ஒப்பீடு. டிஸ்கஸ் எனி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி. சாப்டர் 3 கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட், உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு ஒப்பீடு செய்க. சாப்டர் 4 எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தனியால் வணிகத்தின் பண்புகள். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், தனியால் வணிகத்தின் நன்மைகளை விவரி. சாப்டர் 5 வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கம் யாது. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், கூட்டாண்மை கலைப்பிற்கும் நிறும கலைப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3ஐ விவரி. சாப்டர் 6 வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. சாப்டர் 7 வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவின் கொள்கைகள் என்ன. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களின் வகைகளை கூறுக. Chapter 8 what are the advantages of MNCs, பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள். What are the disadvantages of MNCs, பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள். Chapter 9 what are the features of government company, அரசு நிறுவனங்களின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5. What are the features of departmental organization, துறைவாரி நிறுவனத்தின் சிறப்பியல்புகள் யாவை. Chapter 10 classify the various functions of Reserve Bank of India, இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வரையறுக்க. Explain the organizational structure of RBI, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிறுவன கட்டமைப்பு பற்றி விரிவாக விளக்குக. Chapter 11 explain the various types of banks based on functions with examples, பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக, உதாரணம் தருக. Chapter 12 discuss the various primary functions performed by the commercial banks, வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க. Chapter 13 explain the different types of warehouses, பல்வேறு வகையான பண்டக சான்றாணை விளக்குக. Chapter 14 explain different types of transport, போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. Chapter 15 explain the various types of insurance, காப்பீட்டின் வகைகளை விவரி. Explain the principles of insurance, காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. Chapter 16 enumerate the characteristics of franchising, தனி உரிமையியலின் குணாதிசயங்களை கணக்கிடுக. Elucidate the features of factoring, ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்துக. Chapter 17 explain the need for social responsibility, சமூக பொறுப்புணர்வுக்கு தேவையை விளக்குக. Chapter 18 explain the different key elements of business ethics, தொழில்துறை நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும். Chapter 19 explain the kinds of sources of short term finance, பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. Chapter 20 distinguish between GDR and ADR, உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. அவ்வளோதான், இந்த 31 கொஷின்ஸ் மட்டும். இது மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு 7 கொஷின்ஸுமே எழுதக்கூடிய அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த லைக் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இதோட PDF லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.